அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை எங்களோடு நான் பேசுகிறேன். எரேமியா இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி வசனத்தை கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு விலக்கி சொன்ன வார்த்தைகள் எரேமியா 29ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முழு இருதயம் என்றால் என்ன? முழு இருதயத்தோடு துதிப்பது என்றால் என்ன? நாம் சிறையில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவரை முழு மனதோடு துதிக்க வேண்டும். சிறையில் இருப்பது என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தந்துவிட்டாரே என்று ஆண்டவரை குறை சொல்லி கூறாதபடி, அவரை எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருக்காதபடி, என்னுடைய சிறையிருப்பில் நான் துதிக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழு இருதயத்தை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கொஞ்சம் மாத்திரம் விசுவாசத்திலே அவிவிசுவாசத்தோடு என் தேவனுக்கு முன்பாக நான் இருந்தால் கூட என்னுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்படணும். அதுதான் சிறையிருப்பு. என்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திறப்பும் பொழுது கர்த்தர் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 29:4 வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பண்ணின பின்பு அனைவருக்கும் அறிவிக்கிறது, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளை கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் திருப்தியாக இருங்க, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருங்க. எல்லாவற்றையும் நீங்கள் தோட்டங்களை கட்டி நாட்டி எல்லாவற்றிலும் நீங்கள் குடியிருந்து நீங்கள் நன்றாக இருங்க. நீங்கள் பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டு போயிருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நாம் எப்பொழுது ஆண்டவரை தேடுவோம் என்றால் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது அவரை கண்டடைய முடியும். கர்த்தரை என்னுடைய சிறையிருப்பு, நான் சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய சிறையிருப்பு மாறாதா என்று தவிக்காதபடி கர்த்தரை முழு இருதயத்தோடு நான் தேடுவேன். ஆனால் கர்த்தர் எனக்கு தென்படுவார், அவர் எனக்கு காணப்படுவார். என் தேவனாகிய கர்த்தரை நான் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் எனக்கு வல்லமையை